மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No, Rahul Gandhi ji has already agreed to come and participate in the village committee meeting convention of 2 lakh members. He will come and address, and Congress president also will come and address. They have both agreed to come. Thank you. When the DMK and Congress alliance start? Yes, they will start in next 2 or 3 days. We are starting it. Okay. Did DMK party call for you for the first talking? Yeah. Morning I spoke to our honorable member of parliament, Kanimoji. When sir? When officially when sir you going to start? We will discuss once everything is discussed. We will tell you. We'll update you as soon as we finalize Did you everything. talk about the power sharing, sir? We will update you as soon as we finish Sir, the talk. when sir officially when you going I to think sit and next talk? 2-3 days we'll be able to clear. But still DMK not created team to talk. It takes 5 minutes for them. It's not a big thing. Thank you. Why sir? You are going to talk in Chennai? திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து 2-3 நாட்களில் பேசுவோம் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி. விவரம். வணக்கம். தமிழகத்தில் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் தொடங்க அதுக்கான பணிகள் பல்வேறு கட்சிகளும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அடுத்த கட்டமாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காமல் இருக்கக்கூடிய நிலையில் அதில் பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னும் 2-3 நாட்களில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாக தற்பொழுது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக உள்ளிட்ட இரு கட்சிகள் பெரிய அளவில் இருந்தாலும் கூட தேசிய அளவிலான கட்சிகளை பொறுத்தவரை பாஜக, காங்கிரஸ் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கிய பேச்சுவார்த்தையானது தொடங்க இருப்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகாத்மா காந்தி பெயரை இந்த 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து நீக்கியதை கண்டித்து காங்கிரஸ் தரப்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில் 5ஆம் தேதி மிகப்பெரிய பாத யாத்திரை பயணமும் தொடங்க இருக்கிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த நிலையில் அந்த சந்திப்பின் பொழுது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை மற்றும் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதுதான் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு கேட்கிறது, அது ஒரு முக்கிய கோரிக்கையாக இந்த முறை வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வமாக பேசுவோம் என்றும் கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி டெல்லிக்கு சென்றிருந்த பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக கூட்டணியின் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இன்னும் 2-3 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பெரிய அளவிலான ஒரு பேச்சுவார்த்தையை எழுப்பியிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயம் குறித்து பேசப்படுமா, காங்கிரஸ் அதை முக்கிய ஒரு விஷயமாக இந்த பேச்சுவார்த்தையில் வைக்குமா என்ற கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் அதிகாரப்பூர்வமாக பேசப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கனிமொழியிடம் இது தொலைபேசியில் பேசியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக நேரடியாகவும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி தொடர்பாக இன்னும் 2-3 நாட்களில் பேச இருக்கிறோம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் இன்னும் 2-3 நாட்களில் அடுத்த கட்டமாக திமுக, காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அடுத்தடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவற்றை பேச தொடங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் முதல் கட்டமாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய அடிப்படையில் இன்னும் 2-3 நாட்களில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.